அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோனுடைய முடிவில், அதாவது கொஞ்சம் ஒரு பாதிக்கு மேலே வந்து எப்படி லைட்டாக நம்ம ஸ்லோவாக அந்த ப்ராக்டிசஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், இந்த பிரபஞ்ச சக்தின்றது, இந்த தியானம் அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பெருசாலாம் ரொம்ப பண்ணாமல் காமனாக யார் வேணாலும் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி எப்படி நம்ம போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு பாதிக்கு மேலே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம் பேசலாம். முதலில் பிரபஞ்சம் என்பதின் மூலக்கூறு வந்து நம்பிக்கை. நம்பிக்கை என்று ஒற்றை வார்த்தையில் வந்து நம்புவது அவ்வளோ சுலபம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கண்ணெதிரில் தீமைகள் நடக்குது, அசுப நிகழ்ச்சிகள் நடக்குது. அவங்க எல்லாம் கூட தான் நல்லபடி வாழணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை தான் வச்சுருப்பாங்க, கடவுளை தான் கும்பிட்டுருப்பாங்க, நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கெட்டது நடந்தது அப்படின்ற கொஸ்டின் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கைன்றது வச்சுக்க முடியல நம்மளால். ஏன்னா நம்ம சாமிக்கு போனவங்க, கோயிலுக்கு போனவங்க எல்லாம் நம்ம கண்ணெதிர்க்கு நடக்கிறாங்க, அவங்களுக்கும் தப்புகள் நடக்குது. அதை கண்ணில் நம்ம பார்க்குறவங்க நம்ம பக்கத்தில் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த ஒரு grip இல்லை நம்ம மைண்டில். நீ கோயிலுக்கு போனால் கூட, நீ சாமி கும்பிட்டா கூட உனக்கு கெட்டது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது உன் மைண்டில் பதிஞ்சிடுது சின்ன வயசுலேருந்தே. அந்த ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை வந்து கிட்ட நம்மளால் நெருங்க முடியாத, அது ஒரு மகா பெரிய ஒரு சக்தியான ஒரு விஷயமா இருக்குது அந்த நம்பிக்கைன்றது. அது கிட்டவே நம்மளால் நெருங்க முடியல. ஏன்னா நமக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் டெய்லி நம்ம கண்ணெதிர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. நீ நல்லவனாக இருந்தாலும் நடக்குது உனக்கு, நீ நம்பிக்கையாக இருந்து கோயில் போய் சாமி கும்பிட்டாலும் உனக்கு நடக்குது. அப்படி கோயில் இல்லாமல் சாமி இல்லாமல் அப்படி நம்பிக்கைன்றது எங்கே வச்சுக்கிறது, எந்த இடத்துல எடுத்து போயிட்டு அந்த நம்பிக்கை வைக்கிறதுன்றதை பற்றி ஒரு காற்றில் தொழாகிற விஷயமா அது வந்து இருக்குது. அது வந்து அந்த மாதிரி ஏன் நடந்தது என்பதை பற்றி உங்களுடைய கேள்வி இருக்கிறது. கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் நம்பவில்லை. அதாவது என்ன விஷயம்னா, யாரெல்லாம் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை நம்பவில்லை, அந்த கடவுளை நீங்கள் நம்பினீர்கள். நீங்கள் அதை செய்யக்கூடியவர் என்று, நீங்கள் எந்த செயலை உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களால் செய்ய முடியக்கூடும் என்ற விஷயத்தை நீங்கள் நம்பவே இல்லை முதலில். ஆதலால் நீங்கள் கடவுளிடம் போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது அது கடவுள் நடத்தி கொடுத்துருங்களேன், நீங்கள் தான் எங்களுக்கு இது முன்னின்று நடத்தணும், நீங்கள் இல்லைன்னா இது என்னால் தனித்து செய்ய முடியாது என்ற எண்ணம் முதல்ல பதிஞ்சிருக்கு. கடைசி நிமிஷம் வரை கடவுள் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஒருவேளை அது தப்பாக நடந்துச்சா கடவுள் வந்து கைவிட்டுதா நினைக்கிறீர்கள். கடவுளை வணங்கும் அதே நபர்களுக்கும் நல்லதும் நடந்திருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம கடவுளை வணங்குறவங்கெல்லாம் நல்லது நடக்காமே போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் எப்படி கடவுள் சக்தி வாய்ந்தவர் என்று கடவுளை நம்புகிறீர்கள். சிலர் யாரெல்லாம் வந்து கடவுளை மிக அதிகமாக, நிச்சயமாக இவர்கள் நல்லது செய்து விடுவார் என்று மிக ஆழமாக நம்புகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது. அதாவது கடவுள் சக்தி வாய்ந்தவர், அவர் அதை கட்டாயம் நடத்தி விடுவார் என்று உங்கள் ஆழ்மனம் நம்புகிறது. ஒரு மனிதன் யாரோ அவன் ஃப்ரெண்டு மாதிரியோ இல்லை உறவு மாதிரியோ அந்த கடவுள் கண்டிப்பாக, இது வந்து ஒரு ஆளை பிடிச்சப்பா நான் ஒரு கம்பெனியில், அவர் நிச்சயமாக அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தே தீர்வார், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க அவர், அதனால் அவர் வேலை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களால வேலை கிடைக்குதுன்னே கிடையாது. அது உங்கள் மனசில் வந்து அவர் ரொம்ப ரொம்ப பெரிய விஐபி, அவர் நிச்சயமாக அந்த வேலையை வாங்கி கொடுத்து விடுவார் என்று உங்கள் மனம் ஆழமாக நம்புது. அதை நம்பத்தினால என்ன பண்ணுது, பிரபஞ்சம் வந்து உங்கள் கையில் எடுத்து சேர்க்குது. ஆனால் உங்கள் மைண்டெல்லாம் அவர் தான் உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, அது நடக்கும் என்று உன் மனம் நம்புகிறது. ஏனென்றால் அவங்க விஐபி. அதனால் அதே மாதிரி கடவுள் ஒரு பெரிய விஐபி, கடவுள்ன்றவர் இதை நடத்தி முடிச்சிருவார், அவர் இதை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசு நம்புது. அதனால் அந்த விஷயம் நடக்குது உங்களுக்கு. இன்கேஸ் அந்த விஐபியே அந்த இடத்துல இல்லைன்னாலும், கடவுளே இல்லைன்னாலும், நீங்கள் ஒருவேளை அது நடந்தே தீரும் என்று நல்லா நம்பக்கூடிய மனிதராக இருந்தால் அது நடந்துதான் இருக்கும். அந்த ரிசர்ச்சை யார் பண்ணி பார்த்தது? யாரும் பண்ணி பார்க்கல. சொன்னாலும் நம்ப போகிறது கிடையாது யாரும். நீங்கள் நம்பினால் நடக்கும் என்ற விஷயத்தை யாரும் நம்புவது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால் ஒரு உருவமாக வச்சு கடவுளாக வச்சா சரி கண்டிப்பாக அவர் பண்ணிடுவாருன்னு நம்பிடுவீங்கன்றதுனால யாரெல்லாம் அதிக ஆழமாக கடவுளை நம்புகிறீர்களோ அது அதன் வழியாக நடந்து முடிந்து விடுகிறது. அதாவது அந்த வேலையை கடவுள் வாங்கி தந்து விடுவார், அந்த வேலைக்கு போக நாம் பைக்கில் போகலாமா, என்ன மாதிரி உடை போட்டுக்கொண்டு போகலாம் என்ற கற்பனையில் உங்கள் மனம் போய் விடுகின்றது. கட்டாயம் அது கடவுளால் வாங்கி தரப்படும். நாம் ஒரு நாள் போய் கொண்டிருப்போம், அந்த வழி ரூட்லலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே போனால் நம்ம வந்து எங்கே சாப்பிடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம பைக்கில் போகலாமா இல்லை கேப் இருக்குதா, அதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ், அந்த கம்பெனி கோடு என்ன, இப்படியெல்லாம் மனசு வந்து உங்களுக்கு யார் எண்ண ஓட்டங்கள் இருக்குதுன்னா அது கிடைக்க போகுதுன்றதுல உங்களுக்கு அவ்வளோ ஆழமான நம்பிக்கை இருக்குது. அவர்கள் கடவுளை மிகவும் நம்புவதாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த கடவுள் என்ற பிடிப்பு ஆதி காலத்தில் சொல்லி கொடுத்த ஒரு நல்ல உருவ வழிபாடு, ஒரு மனரீதி மருந்து. உங்களுக்கு 100% அது வேலை செய்துன்னு தான் சொல்லணும். அது ஒரு நல்ல விதமான அவங்க ஏற்படுத்தி கொடுத்த மருந்து தான். அது வந்து நாங்கள்
உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இன்னத்துக்கு அதெல்லாம் நம்பினா நடக்க போதெல்லாம் கிடையாதுங்க. அந்த கடவுளை கும்பிடுங்க. அவரை கும்பிட்டா அவர் உங்களுக்கு செய்து கொடுத்துருவாருன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்டாயம் அவருக்கு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாருன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு உங்கள் கற்பனை. நம்ம அது நான் வந்துச்சானா, முதல் மாதம் சம்பளம் வந்துச்சானா அதில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடலாம், அது பண்ண வேண்டியது பண்ணிடலாம், உங்கள் கற்பனை போது பாருங்க. அந்த கற்பனை என்பது நம்பிக்கை. அது உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பதனுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றாலும் கடவுள் செய்து விடுவார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கை என்பது உங்களுடைய மனம். மனம் என்பது ஆகாயம். பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய ஆகாயம் என்பது உங்கள் மனம் என்ற ஆகாயத்தில், அதாவது உங்களிடமும் பஞ்சபூதம் இருக்கின்றது. உங்கள் மனம் என்ற ஆகாயத்தின் நம்பிக்கையில் தொடர்பு கொண்டு ஒரு எலக்ட்ரிக் கதிர் போன்று, ரிமோட் கண்ட்ரோல் போன்று அது வேலை செய்கிறது. ஆனால் கடவுளை வணங்கினாலும் அசம்பாவிதம் ஏன் நடக்குதுன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே கடவுள் நல்லபடி செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாததோடு, பாதிக்கப்பட்டவனுக்கு கடவுளை வேண்டினாலும் மனதிற்குள் கடவுள் செய்வாரா? கடவுள் எப்படி செய்து விடுவார்? நாம் போயிருக்கிறோம், வேண்டியிருக்கிறோம், ஆனால் கடவுள் எப்படி செய்வாரா இல்லையா? இது சாத்தியமே கிடையாதே. சாமி கும்பிட்டாலும் தவறு நடந்து விடுமோ? கடவுள் கைவிட்டு விடுவாரோ? நமக்கு தவறு நடந்து சுற்றி இருப்பவர்கள் இப்படியெல்லாம் கேலி செய்வார்களா? ஒருவேளை நாம் கேட்ட வேண்டுதல் இவர்கள் செய்யாமல் போய் அதனால் சுற்றி இருப்பவர்கள் கேலி செய்வார்களா? அதாவது நடக்காமல் போயிட்டா என்னெல்லாம் நடக்குமோ, தோல்விக்கு அப்புறம் நடக்கும் நிகழ்ச்சிகளை அதிகமாக அவன் மனம் அசை போடுகிறது. அதாவது ஒருவேளை அது நடக்காமல் போயிடுச்சுன்னா, சாமி கும்பிட்டுறோம், அது நடக்காமல் போயிடுது, அவன் எதிர் வீட்டில் இருக்கிறவன் இதை இப்படி சொல்ல போகிறான், நம்ம அப்பா அம்மா இப்படி சொல்ல போகிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இப்படி சொல்ல போகிறாங்க, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவன் நம்பிக்கை இல்லாத ஒரு மனதை வைத்து கொண்டிருக்கிறான். ஆகையால் தோல்விக்கு அப்புறம் நடக்கும் நிகழ்ச்சிகளை அதிகமாக அவன் மனம் அசை போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை ஆணித்தரமாய் உள்ளவனை விட இந்த பதட்ட மனநிலை உள்ளவன் அதிகமாக பூஜை செய்கிறான், கோவிலுக்கு போகிறான். அவன் மனமெல்லாம் அதிக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையும் கோவிலிலேயே கட்டியவர்களுக்கும் ஏற்பட்ட தோல்விகளை எல்லாம் பட்டியலிடுகின்றது. அவன் மனம் எப்படி இருக்குதுன்னா, யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு முன்னாடி ரொம்ப நம்ம அவங்க வீட்டில் பெரியப்பாவோ சித்தப்பாவோ யார் சாமி கும்பிட்டு அவங்களுக்கு கெட்டது நடந்ததோ, யாரெல்லாம் கோவிலே கட்டினவங்களுக்கெல்லாம் கூட பெரிய பாதிப்பு நடந்ததோ, அதை பற்றியே அவன் மனசு பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அவன் மைண்டில். அவன் கோயிலே கட்டினானே, அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கே, அவன் கோயிலாக தவம் இருந்து அப்படி பண்ணானே, அவனுக்கு இப்படி நடந்திருக்குது. நடக்காத வாய்ப்புகளை பற்றியே அவன் மனம் பட்டியலிட்டு கொண்டே இருக்கின்றது. இதுதான் அவநம்பிக்கை என்பது. தவறு மட்டும் நடந்துவிடக்கூடாது, அவனுடைய வேண்டுதல் கூட நல்லது நடக்க வேண்டும் என்பதை விட தவறு மட்டும் நடந்துவிடக்கூடாது என்பதே அவனுடைய முக்கிய வேண்டுதலாக இருக்கின்றது. ஆணித்தரமான நம்பிக்கை உடையவன் கடவுளிடம் கேட்டிருக்கிறோம், நாம் இன்டர்வியூக்கு நன்றாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், முதல் மாத சம்பளத்தில் என்ன செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கிறது. இந்த அளவு கடவுளையும் பிரபஞ்சத்தையும் யார் நம்ப முடியவில்லையோ, அதாவது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆணித்தரமாக நம்மளுக்கு கடவுள் பண்ணிடுவார் இல்லை பிரபஞ்சம் பண்ணிடும்னு சொல்லிட்டு யாருக்கு நம்பிக்கை இல்லை, அதை பற்றி ஒரு ரிசர்ச் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கோ, அவங்க தெரிஞ்ச மாதிரி தியானம் யோகான்னு சொல்லிட்டு யாரையாவது ஒரு குருமாராக தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியில் போவது மேல். ஏனென்றால் அவர்களுக்கு என்றுக்குமே அந்த பிரபஞ்சம் என்பதையும் கடவுளை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு இது இல்லை. அவங்களுக்கு அதில் நம்பிக்கையில் இன்னாதான் நம்ம சொன்னாலும் அதில் பற்றி அவ்வளோ ஒரு இல்லை. அவன் மனசு ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படி நடந்துரும், சரி யாரோ வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி தான் இருக்க தவிர அதில் எந்த கடவுள் என்ற விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அல்லது தன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, பிரபஞ்சம் என்ற விஷயங்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் மனிதன் ஒரு கிளாஸ் மாதிரி போயிட்டு செலவு பண்ணி தியானம் மாதிரி பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணி யோகா மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி குருமாரை தேர்ந்தெடுத்து போனால் தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சாதாரணமாகவே சில பேருக்கு அதெல்லாம் தேவையே இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகவே இருக்காது, அவங்களுக்கு தானாகவே அது புரியும். கடவுள் என்பதே நம்மை சூழ்ந்துள்ள ஒரு பஞ்சபூதங்களிலான இந்த பிரபஞ்சம் என்று புரிந்தால் நீங்கள் நேரடியாக இருக்கும் இடத்திலிருந்து, அதாவது படுக்கையிலிருந்து, குளியல் அறையில் இருந்துக்கிட்டு, ஓடுற பஸ்ஸில் இருந்துக்கிட்டு, எங்கிருந்து வேண்டுமானாலும் உங்கள் விருப்பங்களை கூறலாம். ஆனால் பாமரனுக்கு கடவுள் என்ற ஒரு உருவ வழிபாடு லகுவாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி நான் வேணான்னு சொல்லலை. நிச்சயமாக அது காஸ்மிக் எனர்ஜி இருக்குது கோயிலில். அதனால் கோயிலுக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இத்தனை பூஜை பண்ணணும், நீங்கள் அழகு குத்தணும், நீங்கள் உங்களுக்கு விளக்கு போடணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் குறைச்சிக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சம் என்பதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு மிக சுலபமாக வாழ்க்கை இருக்கும் என்பதற்காக தான் உங்கள் அனைவரையுமே நாங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி இழுக்கின்றேன். முதலில் நாம் பிரபஞ்ச சக்தி பெற சில சும்மா ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது யோகா
மாதிரி அதுக்கெல்லாம் இப்போ வேணாம். ஒரு சாதாரணமாக ஒரு மைண்ட் செட்டில் இப்படி இருந்து நம்ம ஒரு சில மெத்தட்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி கவனிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த கவனிச்சு கொண்டே இருக்கும்பொழுது அது கூட நம்ம நெருங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணலாம். முதலில் நான் பிரபஞ்ச சக்தி பெற சில எளிய முறைகளிலிருந்து தொடங்குவோமானால் நாம் பிரபஞ்சத்தை நெருங்க வசதியாக இருக்கும். வெரி சிம்பிள் முறையில் அணுகலாம். முதல்ல ஃபஸ்ட்டு காலையில் 4:30 to 6க்குள்ளே அலாரம் வச்சு எழுந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வயசு ஓரளவு அதிகமாக இருந்ததா, இல்லை உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா, இல்லை ஒர்க் டென்ஷன் எதனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்த பிறகு உடனே அந்த படுத்திருக்க அந்த அலாரம் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எழுந்த பிறகு கொஞ்சம் படுத்த நிலையில் இருந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு பாதி தூக்க நிலையில், அதாவது நீங்கள் தூங்கிடக்கூடாது, நீங்கள் எழுந்தும் உட்காந்து போக வேணாம், சும்மா அலாரம் வச்சுட்டு அந்த சமயம் மட்டும் எழுந்துக்குங்க. கண்களை மூடி ஒரு பாதி தூக்க நிலையிலேயே உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை முதலில் நினைத்துவிட்டு படுத்த நிலையிலேயே கண்களை மூடி உங்களுடைய மூச்சு காற்றை ஸ்லோவாக தொப்புள் வரை அப்படி என்று மனசில் நினைங்க. இந்த காற்று நம்மளுக்கு தொப்புள் வரை போகணும் அப்படின்னு நினைங்க. ஸ்லோவாக தொப்புள் வரை இழுத்து நிதானமாக வெளியிட்டு எதை பற்றியும் நினைக்காமல், அதாவது நேற்று நடந்த கஷ்டமோ சந்தோஷமோ எதையும் கொண்டு வராமல் உங்கள் மூச்சு உள்ளே போய் வெளியே வருவதை மட்டும் கவனித்து கொண்டிருங்கள். படுத்த நிலையில் கண்களை மூடி, ஆனால் உறங்காமல். எழுந்துவிடவும் கூடாது. 21 முறை உங்கள் மூச்சு காற்று உள்ளே வெளியே நிதானமாக வெளியிட்டு உள்ளே சென்று வெளியில் வருவதை நன்கு கவனித்து கொண்டு இருங்கள். அந்த மூச்சு காற்றை மட்டும் கவனியுங்கள். உங்கள் மற்ற கதைகளை, வலிகளை பற்றியும் உங்களுடைய சந்தோஷங்களை பற்றியும் எதை பற்றியும் நினைக்காமல் அந்த மூச்சு காற்றை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள். இப்போது பிரதான வேண்டுகோளுக்கு இப்போ அந்த 21 முறை அந்த மூச்சு காற்றை கவனித்து விட்டு படுக்கை நிலையில் இருந்து பிரதான வேண்டுகோளாக உங்களுக்கு என்ன இருக்கிறதோ, இப்பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு எது முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறதோ, உங்கள் மகளை பற்றியோ மகனை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ அல்லது உங்களுடைய காதலை பற்றியோ எதுவாக இருக்கட்டும், அதை கேளுங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பள உயர்வு வேண்டுமென்றால் சம்பள உயர்வு வேண்டும், எது நடந்தால் சம்பள உயர்வு கிடைக்கும் என்று திரும்ப 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 சம்பள உயர்வு வேண்டும், எது நடந்தால் சம்பள உயர்வு கிடைக்கும் என்று திரும்ப திரும்ப மெல்லமாக மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டே இருங்கள். பின் எழுந்து உங்களுக்கு அப்படியே கேட்டுட்டு மறுபடியும் கூட உங்களுக்கு கொஞ்சம் தூங்கணும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் தூங்கணுன்னா தூங்குங்க, பரவாயில்ல. தூங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக எழுந்துக்கிற சமயம் எந்த சமயம் எழுந்து வரதுனால பரவாயில்ல. இல்லை கொஞ்சம் முடியும் உங்களுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது 6 அதுக்கு முன்னாடி தான் எழுந்துக்கிறதா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுந்துட்டு போகிறவங்களா இருக்கும். நீங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு 8 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த டைமிங் நீங்கள் எழுந்துக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தூக்க படுக்கை நிலைமையிலே இருந்து கூட நான் சொன்னதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்து பல் தேய்ச்சிட்டு வாயிலில் நின்றுட்டு, அந்த வாயிலுக்கு வெளியில் நின்றுட்டு ஒரு கிழக்கு நோக்கி ஸ்பேஸ் தெரிகிற இடத்துல, உங்கள் வீட்டில் எங்கே வெளியே நின்னால் ஈஸ்ட் சைடில் ஸ்பேஸ் தெரியுமோ, வானம் தெரியுமோ, அந்த இடத்துல நீங்கள் நின்று வான் நோக்கி கேளுங்கள். அதாவது நீங்கள் என்ன அங்கே படுக்கையில் கேட்டிங்களோ அதே. பின் மற்றவர்களிடம், அதாவது அது கேட்குறதோடு இல்லாமல், கேட்குறதுன்றது நீங்கள் எப்படி மனசுக்குள்ளேயே கேட்டிங்க பார்த்தீங்களா, இப்போ படுக்கையில் இருந்துக்கிட்டே எனக்கு சம்பள உயர்வு வேண்டும், எது நடந்தால் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி வேண்டும். உங்களுடைய வேண்டுகோள் ஒன்று, எது வேண்டும் என்ற விஷயத்தை கேளுங்கள். அதுக்கப்புறம் எது நடந்தால் எனக்கு அது நடக்கும், எது நடந்தால் எனக்கு எங்கள் பொண்ணுக்கு நான் இது தர முடியும், எது நடந்தால் எங்கள் பொண்ணுக்கு வேலை கிடைக்கும், எது நடந்தால் எனக்கு வேலை கிடைக்கும், எது நடந்தால் அப்படின்றத முதல்ல இது வேண்டும் என்றது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எது நடந்தால் அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்கள் அது மனசு வாய் விட்டு சொல்லணுன்றதில்ல, மனசுக்குள்ளேயே கூட சொல்லலாம். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வானத்தை நோக்கி அந்த டைம் ஒரு 6க்குள்ளே இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. 6 தாண்டினாலும் கூட ஒரு 6:30 வரைக்கும் கூட இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த டைம் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் அதை பற்றிலாம் கேட்கலாம். ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த 4:30 to 6 நீங்கள் பிரபஞ்ச சக்தியை அதை ஃபேஸ் பண்ணி கேட்குறதோ இல்லை படுக்கையிலே இருந்தாலும் கூட அந்த தூக்க நிலையிலிருந்து ஒரு விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஒரு உன்னதமான ஒரு விஷயங்கள். அதனால் நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு அந்த சக்தியெல்லாம் கிடைச்சி அதெல்லாம் புரிய ஆரம்பித்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் வேண்டது, அதுக்கப்புறம் எங்கே இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் கேட்குறது எல்லாம் தான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன பயிற்சியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்.
இதை பண்ணுறதோடு இல்லாமல் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுற நாள்லேருந்து அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்க. என்னென்ன யார் யார்கிட்ட என்ன பேசணுமோ கேட்கணுமோ பண்ணணுமோ அதுங்கெல்லாம் பேசுங்க. ஆனால் பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் பேசுங்கள். ஒரு கோபப்படவோ இல்லை ஒரு டென்ஷன் ஆகுறதோ இல்லை ஒரு இது பண்ணிக்காதீங்க. நம்ம என்ன நினச்சிக்கோங்கன்னா, உங்களுக்கு சண்டை வருது இல்லை யாருன்னா நேற்று வரைக்கும் அக்கத்து வீட்டுக்காரர் கூடவோ பக்கத்து வீட்டுக்காரோட இல்லை ஆஃபீஸில் எங்கன்னா சண்டை இருந்தால் இன்றைக்கி நம்ம பிரபஞ்ச சக்தி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி பிரபஞ்ச சக்தி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி கோபப்பட வேணாம், அதிகமாக மற்றவங்க கூட பேச வேணாம், அதிகமாக மற்றவங்க கூட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த மற்றவங்க கூட கோபப்படுறது, அப்புறம் மற்றவங்ககிட்ட வந்து சத்தமாக பேசுறது, இல்லை தேவையற்ற விஷயங்கள், அதாவது எதுக்கும் தேராது அந்த விஷயங்கள்லாம். ஏதாவது வந்து நேற்று யாரோ டிவியில் சீரியல்லையோ இல்லை நேற்று கதையிலையோ இல்லை சினிமாவிலையோ போட்ட சண்டைங்கள அந்த மாதிரி தேவையே இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற நடந்த பிரச்சனைங்க, அதாவது பல தேவையற்ற விஷயங்களை யாரிடமும் பேசவும் பேசாதீங்க. உங்களுக்கு டெய்லி ஜாலிக்காக வேண்டி நீங்கள் ஏதாவது இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசினா கூட பேசுங்க. ஆனால் நீங்கள் தேவையே அற்ற சில விஷயங்களை சும்மா ஏதோ பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. நாம் பிரபஞ்ச சக்தி பெறப்போகிறோம், நாம் பிரபஞ்ச சக்தியை புரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால் இவைகளெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு சின்ன உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டேலேருந்தே. அந்த மாதிரி இந்த நாள் ஓட்டத்தினுடைய நடுவுலையே நீங்கள் அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா, இப்படி வந்து நீங்கள் தொடங்கிட்ட பின்னாடி உங்கள் நாளை அந்த நாளினுடைய அந்த ஓட்டத்தின் நடுவிலேயே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டதை உங்கள் மன ஓரத்தில் வந்து நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுக்காக அதனுடைய வேலைகளை அது ஒரு மனிதன் போன்று, அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது, நீ கேட்டிருக்கிறாய், அதனால் அது செயல்பட ஆரம்பித்து விட்டது, அதனால் அதை உனக்கான வேலைகளை இது ஆரம்பித்து விட்டது என்பதை நீ உன் மன ஓரத்தில் இருந்து நீ அதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரபஞ்சம் என்பது உயிரோட்டமுள்ள உங்களை பார்த்து கொண்டிருக்கும், நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என ஒரு அஜெண்டா தயார் செய்கின்றது என்பதை நம்புங்கள். நாளாக நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஓ சரி, அதுக்காக தான் இன்னைக்கு நீ இந்த ஊர் என்ன பார்க்க வச்சியா? ஓ சரி, அதுக்காக தான் இந்த பணம் இன்னைக்கு வராமல் நீ அது வந்து 3 days கழிச்சு வர வச்சதுக்கு ரீசன் இதுதானா அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லக்கூடாது. பிரபஞ்சத்துக்கிட்டேயே நீங்கள் அதை தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். ஓ கரெக்ட், அதுக்காக தான் நீங்கள் இது 3 days கழிச்சு போனால் தான் நான் இவங்களை மீட் பண்ணுவேன்றதுக்காக அதை பண்ணியிருக்கேன். ஓ இன்னைக்கு பணம் வந்துட்டா நான் அதை போய் வாங்கிடுவேன்றதுனால அது இன்னைக்கு நீ என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு 3rd day கழிச்சு எனக்கு வர வச்சுருக்கீங்க. அதனால எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அது கிடைக்கிறதா இருக்குது, அது கிடைச்சாதான் எனக்கு அது இன்னொரு விஷயம் கிடைக்கிறதா இருக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியா? ஓகே புரியுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும், பிரபஞ்சத்து கூடவே நீ வந்து சில பேச்சுவார்த்தைகளை தனியாக பேச ஆரம்பிக்க வேண்டும். அது பிரபஞ்சத்துக்கு நன்றாக புரிய ஆரம்பித்துவிடும், உன்னை புரிய ஆரம்பித்துவிடும், பிரபஞ்சத்துக்கு உன்னை புரிய ஆரம்பித்துவிடும், உனக்கு பிரபஞ்சத்தை புரிய ஆரம்பித்துவிடும். பிரபஞ்சன்றது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்க. அதாவது பிரபஞ்சம் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதாவது அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க முடியாது. மண்டியிடு, 108 தோப்பு கரணம் போடு, 108 பால் குடம் எடு, அப்போ தான் உனக்கு இது தருவேன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. நீ என்னை நம்பினால் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. இன்னும் பிரபஞ்சம் பற்றி நிறைய விளக்கங்களும் படிப்படியான பயிற்சிகளும் நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் எப்படி தன்னை வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இருக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நான் ஒரு சின்னதாக ஒரு பஸ்ஸில் வந்து நின்றுக்கிட்டு போகிற ஒரு மனிதனை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவிலேருந்து அடுத்தடுத்து இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற பயிற்சியில் அந்த மார்னிங் சொல்லிட்டு படுக்கையிலேருந்தே தூக்க நிலைக்கும் இந்த நிலைக்கும் நடுவில் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பயிற்சி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்களையும் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற விஷயங்கள், கோபங்கள் அதுங்களெல்லாம் குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து ஒரு தனக்கான வேலைகளை அது ஆரம்பித்து விட்டதை நாம் கண்களால் கவனித்து கொண்டு நம் மனக்கண்ணின் ஓரத்தில் கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். தனக்கான நாம் கேட்ட விஷயத்தை அது செய்து கொண்டு இருக்கிறது என்பதை வந்து ஒரு மாதிரி நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும். அதை பற்றியெல்லாம் ரொம்ப எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு சின்ன ப்ராக்டிஸாக அதாவது ஒரு எல்கேஜியில் ஒரு என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.